ஏய், என்னடி பண்ண என் புள்ளைய? ஏற்கனவே உன்னால புத்தி சுவாதனம் இல்லாம இருக்கிற என் புள்ளைய ஒரே அடியா முடிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏமா, உங்க கல்யாண வீடியோவை போட்டு காட்டி ஊருக்கு உண்மையை சொன்னது நாங்க. நீ பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா எங்களை தான் பழி வாங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பாவமும் அறியாத என் குழந்தைய பழி வாங்க பாத்திருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏய், அவன் என்ன இருந்தாலும் உன் புருஷன். அவனை போய் கொலை பண்ண பாத்திருக்கியே, நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட. போதும், நிறுத்துறீங்களா? உங்க மகனை நான் கொலை பண்ண பாக்கல. யாரோ 4 பேரு அவரை கொலை பண்றதுக்காக துரத்திட்டு இருந்தாங்க. தலையில அடிபட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவரு மயக்கம் போட்டு ஏன் கார் மேல வந்து விழுந்துட்டாரு. என்ன பார்த்ததும் துரத்திட்டு வந்தவங்க ஓடி போயிட்டாங்க. நான் உங்க மகனை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க பையனை கொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தற்செயலா அவரை பார்த்தேன்ல, அங்கேயே அவரை அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலே அது தானாவே நடந்திருக்கும். அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்க மாட்டேன். இது பாருங்க, முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா எப்படி நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்டு பழகுங்க. அதுதான் உங்க வயசுக்கு மரியாதையா இருக்கும். ஏன் மேல இருக்கிற வன்மத்துல ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை கொட்டி தீக்காதீங்க. அதனால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. சரிம்மா, உன் பேச்சுக்கே வர. நீ சொன்ன மாதிரி என் மகனை காப்பாத்துனது உண்மையாவே இருக்கட்டும். அதுக்காக நீ நல்லவளாயிருவியா? அதானே, என் மகனோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதானே. நீ அவனுக்கு பண்ண துரோகம் இல்லன்னு ஆயிடுமா? இல்ல உன் மேல தப்பு இல்லன்னு ஆயிடுமா? உங்க கோவம் நியாயமா இருக்கலாம். அதுக்காக இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல, அதை நீங்க ஏத்துக்க போறதும் இல்ல. அதனால நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஃபங்க்ஷன்ல நீங்க காட்டின அந்த கல்யாண வீடியோல உங்க பையன் பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு, அந்த கல்யாண பொண்ணு, அது நான் இல்ல. அப்போ அந்த வீடியோ உண்மை இல்லைன்னு சொல்ல வரியா? ஏண்டி, அப்போ என் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்கவே இல்லன்னு சொல்ல வரியா? பார்த்தம்மா, உனக்கு போன் பண்ணி பேசலான்னு கூட நினைச்சேம்மா. ஆனா உங்ககிட்ட அந்த கல்யாண விஷயம் பத்தி கேட்கறதுக்கு தர்ம சங்கடமா இருந்ததுமா. அதனாலதான் நான் போன் பண்ணல. சரிம்மா, உனக்கு என்ன தகவல் வேணும்னு சொல்லுமா. அங்கிள், வீடியோல இருந்த சப் இன்ஸ்பெக்டர் சந்துரு இந்த ஸ்டேஷன்ல தானே ஒர்க் பண்ணாரு? ஆமாம்மா, உங்க அப்பா இந்த ஸ்டேஷன்ல ஏட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தம்பி இந்த ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணாரு. அவரு கேரக்டர் எப்படி, எந்த மாதிரியான ஆளு? ரொம்ப தங்கமான மனுஷமா, ரொம்பவும் நேர்மையா உண்மையா நடந்துக்குவாரு. அங்கிள், அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி அவங்க அப்பா அம்மா வீடியோ எல்லாம் காட்டினாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடந்ததா எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்ல. என் லைஃப்ல நிறைய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அங்கிள்? அங்கிள், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நீங்க சொல்றத வச்சுதான் என் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த சிக்கல் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். அந்த கல்யாணம் நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு. அது எனக்கு நல்லா தெரியும். என்ன அங்கிள் சொல்றீங்க? அங்கிள், கொஞ்சம் நடந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிடுறேம்மா. அப்போ நீ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சும்மா பெருமைக்காக சொல்லலாமா. சப் இன்ஸ்பெக்டர் தம்பி ரொம்ப நல்ல டைப். என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாரு. அப்பதான் ஒரு நாள் நானும் அவரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி சாப்பிட போயிருந்தோம். ஓகேவானே? அவ்வளவுதான் தம்பி, டபுள் ஓகே. வெட்டு 1 துண்டு 2ன்னு முடிச்சிடணும். போட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது. நாளைக்கே போய் நேர்ல பாருங்க. பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க, இல்ல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. அது எப்படின்னு நேர்ல போய் பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? அதுவும் சரிதான். அப்படியே நாசூக்கா, எனக்கு ஆல்ரெடி வீட்டுல பொண்ணு பாத்துட்டாங்க, அதனால என்னால உங்களை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு வந்துருங்க. அதுவும் சரிதானே? கரெக்ட். ஏய் திவ்யா, நில்லு திவ்யா, நான் சொல்றத கேளு. நீ மட்டும் மாட்டேன்னு சொன்னா நான் அவ்வளவுதான்.
என் லைஃபே காலி ஆயிடும் திவ்யா. ஐயோ, உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? இங்க பாரு பாலு, எனக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு ஒரு முறை இல்ல, பல முறை சொல்லிட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடு. ஹே, இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நான் போகும்போது வரும்போதெல்லாம் லுக் ஊட்டியா? ஹே, என்னடா பேசுற நீ? பார்த்தாலே லவ் பண்றேன்னு அர்த்தமா? இல்ல பாக்குற எல்லாரையுமே லவ் பண்ண முடியுமா? லூசு மாதிரி பேசுற. திவ்யா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன டென்ஷன் ஆக்காத. என்னோட லவ் புரிஞ்சுக்கோ. என்ன இவன் பொண்ணோட கைய பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான்? ஐயோ, நமக்கு எதுக்கு வம்பு? ஐயோ, நாம வேற போலீஸ்காரரோட பொண்ணு, பயந்து போலாமா? கைய விடுன்னு சொல்றல்ல. ஹே, புரிஞ்சுக்கோன்னு சொல்றல்ல. ஐயோ, என்ன பண்றது? காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிப்பட காக்க காக்க